வணக்க மக்களே, ஆயில்பட்டி காவல் நிலையத்தில் நடந்த உண்மைச் சம்பவம் வீடியோ பாருங்க. நாமகிரிப்பேட்டை கீர்த்தனா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கணவன் வேலைக்கு சென்ற நேரத்தை பயன்படுத்தி உருவான கள்ளக்காதல் உறவு இறுதியில் கொடூரமாக கொலையாக முடிந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியே தனது காதலனுடன் சேர்ந்து கணவனை தூக்க மாத்திரை கொடுத்து பின்னர் மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்தது போலீசில் விசாரணை அம்பலமாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்புடையவர் கீர்த்தனா. அவர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுகா நாமகிரிப்பேட்டை அருகே உள்ள முள்ளுக்குறிச்சி காரியம்பட்டி முருகன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர். கீர்த்தனாவின் கணவர் மோகன்ராஜ் தனியார் பேருந்து நிறுவனத்தில் டிரைவராக பணிபுரிந்து வந்தார். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஜனஸ்ரீ, கவின்ஸ்ரீ. கணவன் காலை வேலைக்கு சென்று இரவு மட்டுமே வீடு திரும்புவதால் கீர்த்தனா பெரும்பாலும் வீட்டில் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதே பகுதியைச் சேர்ந்த கதிரேசன் ஆட்டோ டிரைவர் பணிபுரிந்து வந்தார். கணவன் வேலைக்கு சென்றதை கவனித்த கதிரேசன் தண்ணீர் குடிப்பது போன்று காரணங்களை சொல்லி கீர்த்தனாவின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 4 மாதங்களில் இந்த பழக்கம் தகாத உறவாக மாறியது. கணவன் வெளியே சென்ற நேரங்களில் கீர்த்தனா காதலன் கதிரேசன் வீட்டிற்கு அழைத்து உல்லாசமாக இருந்ததாக போலீசார் விசாரணை தெரிய வந்தது. ஒரு கட்டத்தில் கதிரேசன் அடிக்கடி வீட்டிற்கு வருவது குறித்து மோகன்ராஜுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர் மனைவி கீர்த்தனாவுக்கும் காதலன் கதிரேசனையும் கடுமையாக கண்டித்துள்ளார். இனிமேல் என் வீட்டு பக்கம் வராது என்று கதிரேசனை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கீர்த்தனா, கதிரேசன் இருவரும் நம்முடைய தகாத உறவுக்கு கணவர் இடையூறாக இருக்கிறார், அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளனர். போலீஸ் சிக்காத வகையில் கொலை செய்த நீண்ட நாட்கள் திட்டமிட்டதாக தெரிய வந்தது. முதலில் தூக்க மாத்திரை கொடுத்து கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதன் பிறகு பாகக்காய் குழம்பில் தூக்க மாத்திரை கலந்து மோகன்ராஜுக்கு கொடுத்துள்ளனர். அவர் அசந்து தூங்கிய பிறகு இறப்பு உறுதி இல்லை என்று நினைத்து கீர்த்தனா தனது கதிரேசனை வீட்டிற்கு அழைத்துள்ளார். கதிரேசன் வீட்டிற்கு வெளியே இருந்து மின்சாரம் போர்டில் இருந்து கொக்கி மூலம் மின்சாரம் எடுத்து பிவிசி வழியாக மோகன்ராஜ் உடலில் மின்சாரம் பாய்ச்சுள்ளார். இதில் மோகன்ராஜ் துடிதுடித்து சம்பவ இடத்திலே உயிரிழந்து உள்ளார். மறுநாள் காலையில் என் கணவர் நைட்டில் இருந்து எழுந்திருக்கவே இல்லை என்று கீர்த்தனா கதறி எழுதி நாடகம் ஆடியுள்ளார். உறவினர்கள் உடலை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற போது இரவே அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மோகன்ராஜ் சகோதரி சந்தேகமடைந்து போலீசார் புகார் அளித்தார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் மின்சாரம் தாக்கி மரணம் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து போலீசார் வழக்கு மர்ம மரணத்தில் இருந்து கொலை வழக்காக மாற்றினார். கிடுக்குப்பிடி விசாரணையில் கீர்த்தனா உடைத்தார். கள்ளக்காதலன் தூக்க மாத்திரை மின்சாரம் மூலம் கொலை செய்த விவரங்களை வாக்குமூலமாக ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து கதிரேசனும் கைது செய்யப்பட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கீர்த்தனா மற்றும் கதிரேசன் கைது. ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை. சேத்தமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சேலம் மத்திய சிறையில் அடைப்பு. மனைவியை கள்ளக்காதலனுடன் சேர்ந்து தூக்க மாத்திரை மின்சாரம் மூலம் கணவனை கொலை செய்த இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. குற்றம் செய்பவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.